நீ தங்கப்பன் தானே? வெடிகுண்டு தங்கப்பன்? ஆமாம் சார். ஜான் எங்க? அவர் உங்களை பார்க்க தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தார். ராஜியோட ஆளுங்க அவரை பார்த்துட்டாங்க. அதனால தான் அவர் என்ன உங்களை பார்க்க அனுப்பி வச்சார். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் அவர் உங்களை பார்க்க வந்தால் சாஜியோட ஆளுங்க சும்மா விட மாட்டாங்க, எவிடன்ஸ் அடிச்சிடுவாங்க. நீங்கள் வாங்க சார். இது என்கிட்டே இருக்கட்டும். ஓகே சார். உங்க யாருக்காவது ஜூஸ் வேணுமா? நீ என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கடா. ஆப்பிள் ஜூஸ், ஐஸ்கிரீம். காசு கொடுக்க போறது நீ தானே? உனக்காக தான்டா நாங்க எல்லாரும் கூட வந்திருக்கோம். நீ ஊர்ல இருந்து வந்தாதான் இவன் வாய்க்கு ருசியா சாப்பிடுவான். இந்த வெட்டி பந்தாவுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஏண்டா நீயா காசு தர போற? அரி துபாயில இருந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்த காசு. நமக்கெல்லாம் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் துபாய்க்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதுல யாராவது ஒருத்தனாவது 10 பைசாவது ஃப்ரெண்ட்ஸுங்களை செலவு பண்ணிருப்பாங்களா? இவனுக்கு பெரிய மனசுங்கிறதுனால நாம இதெல்லாம் அனுபவிக்கிறோம்டா. நம்பனே எங்க எல்லாரையும் சேர்க்காத, நீ மட்டும் சொல்லு. அப்படி யாரு? நானா? டேய், ஹரி கூட சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்காக தானே வந்த. உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்க. வேற சார், எனக்கு ஒரு லெமன் ஜூஸ். இவங்க 4 பேருக்கும் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் என்ன வெரைட்டி இருக்கு? மெனு கொடுங்க சார். அப்புறம் ஒன்னு பண்ணுங்க, சக்கரை இல்லாத ஐஸ்கிரீம் மட்டும் எனக்கு கொண்டு வாங்க. ஏன்னா எனக்கு சுகர் பேஷண்ட்ரா நானு. அதனால தான் அப்படி சொன்னேன். வா. பொண்ணு சூப்பர். ஆனா ஒரு மார்க்கமா தெரியறாளே. சுமாரடா. தோடா. One chicken fried rice. ஓகே மேடம். Okay. இரு, வெயிட் பண்ணலாம். Hello. ஏன் 2 days ஆஃபீஸ் வரல? ஏய் இல்ல நம்ம பார்க்கலாம். சேர்ந்து போலாம் என்ன? நிஜமா? ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கேன். தனியா தான் இல்ல. மீனாட்சி வந்துருவா. என்னடா நடக்குது இங்க? டேய், யாரா அந்த மைனா? டேய் சுமாரா, இஷ்டத்துக்கு பேசாத. பேசல. டேய் மச்சான், போன உள்ள வை. தமாசுக்கு தானே எடுக்கிறேன். தமாஷா நீ எடுத்ததெல்லாம் போதும். இப்ப வேற பொண்ணு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ போன உள்ள வை. நமக்கு தெரிஞ்சவங்க ஒண்ணும் இல்லல, ஏதோ ஒரு ஃபிகரு. கோபால் நிறுத்துடா. இந்த மாதிரி மத்தவங்கள போட்டோ எடுக்கிறது தப்புடா. இவனால நம்பாடி வாங்க போறோம் போல இருக்கு. நீ பொத்திக்கிட்டு உன் வேலையை பாடுறா. சரி, நீங்க சொல்றதுக்காக போன் ஆஃப் பண்ற போதுமா? சரி கிளம்பலாம். நம்ம போலாமா? வாங்கடா. வா. நான் ஒன்னும் எடுக்கல. இந்தாங்க மேடம். Thank you. சண்டை போடுற மாதிரி இருக்கு. ஒழுங்கா பேக்க கொடுத்துரு. உங்க வேலையை பார்த்துட்டு போங்கடா. அதே எப்படி மச்சி, அதுக்கு தானே வந்திருக்கோம். இவ்வளவு பணம் எடுத்துட்டு வந்தா பேக் அடிச்சிட்டு போகாம என்ன பண்ணுவாங்க? பத்திரமா எடுத்துட்டு போங்க. Thanks.
எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு என்ன கைமாறு பண்றதுன்னு ஐயோ அது தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? அந்த பேக்கை மட்டும் கொடுத்துட்டு பாப்பா பண்ணடா. எனிவேஸ் ஐ அம் அனு. ஐ எம் ஹரி கிருஷ்ணா. ஹாய். ஹலோ நான் வந்து சுரேஷுங்க. இவன் பேரு சுரஜ், இவன் கோபாலி, இவன் பேரு கூட என்னடா உன் பேரு? உஸ்மான். ஹாய். ஏய் நம்ம செஞ்ச உதவிக்கு ஏதோ பல்கா கொடுக்க போறாங்க போல இருக்குடா. அண்ட் சுமாரா திஸ் இஸ் மை கார்டு. ஏதாவது ஹெல்ப் நான் கால் பண்றேன். என்னங்க கேட்க போறேன்? இந்த ஜென்மத்துல இனிமே நாம சந்திப்போமான்னு தெரியல. பரவாயில்ல. எனிவே ஓகே பை. Bye. பாய். ஒரு நிமிஷம். பாய் பை. பாய் பாய். Come on boys, follow me. இங்கதான் நிறுத்து. டேய் பிரேக் போட்டடா. எங்கடா கொண்டு போய் போடுற? இறங்கு. எவ்வளவு பெரிய பேலஸ். வாங்க வாங்க. என்னப்பா இவ்வளவு லேட்டு? வர வழியில 2-3 பேரை பார்த்தோம். அங்கிள் எங்க? இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான்ப்பா காத்துட்டு இருந்தாரு. நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டாரு. ஓ அட நீங்க ஏன்ப்பா வெளில வெயிட் பண்றீங்க? உள்ள வாங்க வாங்க. கூப்பிடுறாங்கல்ல வாங்க. இத தங்கதுரை சார் அங்கிள் கிட்ட கொடுக்க சொன்னாரு. அப்புறம் ஹரி, கல்ஃப்ல என்னப்பா விசேஷம்? துபாயில எல்லாருமே அரபி தான் பேசுறாங்களா? இவன் யாரு? நான் வந்து அவனோட ஃப்ரெண்ட் சுரேஷ். அப்புறம் என் பையன் வீட்ல அங்க எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க? நல்லா இருக்காரு. போன வாரம் தான் புதுசா ஒரு ஃபிளாட் வாங்கி குடி போனாரு. அவன் போன் பண்ணும்போது சொன்னாப்பா. ஐயோ பேசுனதுல நேரம் போனதே தெரியல. நீங்க எல்லாரும் உட்காருங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். ஆன்ட்டிக்கு எவ்வளவு ஞாபகம் பாத்தியா? ஒரே ஒரு முறை தான் என்ன பாத்துருக்காங்க, அதுவும் ஏர்போர்ட்ல. இங்க இருக்கிறவங்க வீட்லயே சரக்கு வச்சிருப்பாடா. இந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே நல்ல சரக்கு அடிக்கிற பாத்தீங்க தான்டா. டேய் நான் தண்ணி அடிச்சிட்டு ஃபுல் ஆயிட்டேன்னா அப்புறம் நீங்க யாரா தான் வண்டி ஓட்டணும். அதுக்கு நீ தண்ணி குடிச்ச போதாதா? பாரு டேய், நான் இந்த ட்ரிப் வந்ததே இந்த அங்கிளோட சேர்ந்து சரக்கு அடிக்க தானே. அது மட்டும் இல்ல, அங்கிள் என் மேல பாசமா கொடுக்கும்போது நோன்னு சொல்லக்கூடாது. அது அங்கிளையே அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும்டா. உனக்கு யாரு சொன்னது? யாரும் சொல்லல. இந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே பலசாலிங்க. நான் எத்தனை படத்துல பாத்திருக்கேன். நான் எல்லாம் அருவாளை தூக்கிட்டேன்னா ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டேன். டேய் இந்த மாதிரி விஷயத்தை எத்தனை படத்துல சொல்லிருக்காங்க, நீங்க பாத்திருப்பீங்கல்ல. டேய் இந்த ஊர் முந்திரி தோப்பு நடுவுல கைத்து கட்டுல போட்டு சரக்கு அடிக்கிறது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அந்த கிக்லயே 2 பெக்கு எஸ்டா இறங்கடா. இந்த அங்கிளுக்கும் நிறைய முந்திரி தோப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கிள் நாட்டு கோழிக்கறி அவிச்சு முட்டெல்லாம் எடுத்து வருவாரு. கூச்சப்படாம சாப்பிடுங்கடா. அத நீ முதல்ல செய். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சரக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்க. வந்துட்டீங்களா? வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? பஞ்சுவாலிட்டி அது எனக்கு ரொம்ப முக்கியம். 12 மணிக்கு நீங்க எல்லாரும் வரேன்னு சொன்னீங்க. இப்ப மணி என்னாச்சு பாரு. சாயங்காலம் 4:30. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் லேட்டு. நானும் என் பொண்டாட்டி லீலாவும் 1 மணிக்கு கரெக்டா சாப்பிட்டுருவோம். இன்னைக்கு அது கெட்டு போச்சு. வாழ்க்கையில பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். உங்களுக்காக காத்திருந்து இன்னைக்கு லஞ்ச் டைம் தள்ளி போயிடுச்சு. இவங்கெல்லாம் யாரு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸா? அது உஸ்மான், அவன் சூரஜ், இது கோபால், அப்புறம் சுரேஷ். இவன் கேரக்டர் சரியில்லையே. அங்கிள் நான் டீசன்ட் இல்ல. நீ டீசன்ட் இல்ல. என்ன தண்ணி அடிச்சிருக்கியா? உன் வாயில இருந்து வர நாத்த குடல புடுங்கிட்டு வெளியே வந்துரும் போல இருக்கு. அது குட்டி பீர் அடிச்சா போத வராதா? இத பாருங்கப்பா, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கங்க. தண்ணி அடிக்கிறவங்கள கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. எதுக்காக இந்த சின்ன வயசுல நீங்க இப்படி குடிச்சு உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? அட கடவுளே, உங்க ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு வயசாயிடுச்சு. அவங்க எல்லாம் சின்ன பசங்க, அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. நீங்க வாங்கப்பா காஃபி சாப்பிடலாம். இல்ல சார், நாங்க கிளம்புறோம். அது எப்படி முடியும்? வந்தா 2-3 நாள் தங்கிட்டு தானே போய் ஆகணும். இல்ல வேற ஒரு இடத்துக்கு முக்கியமா போகணும். அதனால நாங்க எல்லாம் ஒன்னா தான் போகணும். இவனும் கூட வரனா? உருப்பிட்ட மாதிரி தான் எல்லாம் தண்ணி அடிச்சு குடிச்சேராயிடுவீங்க. உங்க நல்லதுக்காக தான்பா நான் சொல்றேன். நீங்க போறது மலை பிரதேசம். அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கு, வளைவுகள்லாம் இருக்கு. இவன மாதிரி ஒரு குடிகார டிரைவர் இருந்தானா நீங்க எல்லாம் உருப்படியா போய் சேர மாட்டீங்கன்றதுக்காக சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? இல்ல அங்கிள், நாங்க அங்க சும்மா. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க அங்க தனியா போறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்க போகும்போது நடுவழியில ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பேத்துக்கிறது? எங்க கொஞ்சம் உள்ள வாங்க. வாங்க. என்ன மனுஷன் நீங்க? அவங்கள சின்ன பசங்க தானே, கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். நீ என்ன லீலா சொல்ற? அவங்க நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்காங்க. அவங்க சுக துக்கங்கள்ல நமக்கும் பங்கு இருக்குல்ல. நீ சொல்றது சரின்னே வச்சுப்போம். ஆனா அவங்கள தனியா நான் அனுப்ப மாட்டேன். கூட யாராவது ஒருத்தர் போய் ஆகணும். நானும் அவங்க கூட போனா எப்படி இருக்கும்? அவங்க தங்கறதுக்கு நம்ம எஸ்டேட் பங்களாவே அரேஞ்ச் பண்ணா என்ன? இதுவும் நல்ல ஐடியா தான். வாங்க வாங்க வாங்க. இவர்லாம் ஒரு அங்கிள், நீ இவர் வேற இடத்துல. என்னடா வேற? இல்ல வேற இடத்துக்கு போணுமா நீ? எங்க எஸ்டேட் பங்களாவிலே எல்லாரும் தங்கிக்கோங்க. இவரும் கூட வருவாரு. தல்றா.
என்னடா முறைச்சிட்டு போறான்? நான் கூட வரது அவனுக்கு பிடிக்கல. அப்படி இல்ல அங்கிள், அவன் வண்டி எடுக்க தான் போறான். அங்கிள் எங்க கூட வர்றது சந்தோஷம் தான். லீலா ஜிப்பாவை எடுத்து கொடு. அடேங்கப்பா எப்படி லாஸ் பண்ணிக்கிட்டு